மா, சக்தி வந்திருக்க. ஓம் சக்தி. சொல்லுங்க ஓம் சக்தி, என்ன வேணும்? ஓம் சக்தி ஆதிபராசக்தி கோயிலுக்கு நடந்தே போறேன். உன்னால முடிஞ்சா ஏதாவது உதவி பண்ண முடியுமா? என்ன வேணும்? காசு எதுவும் வேணுமா? இல்ல சக்தி, சாப்பிடறதுக்கு இப்போ சாப்பாடு கிடைக்குமா? சரிம்மா, ஒரு 5 நிமிஷம் இருங்க, கொண்டு வந்துடுறேன். ஓம் சக்தி. மீனா, காலை ஏஞ்சதுல இருந்து ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாவது இருக்கா? என்ன பார்த்தா உனக்கு வேலைக்காரி மாதிரி இருக்கா? கண்ணு முன்னாடி வந்தாலும் ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப நான் அப்படி என்ன தப்பா கேட்டேன்? பசிக்குதுன்னு தானே கேட்டேன். நீ என்ன 5 வயசு குழந்தையா? பசிக்குதுன்னா போய் சாப்பாடு கூட போட்டு சாப்பிட தெரியாதா? கால் தானே அடிபட்டிருக்கு, கை நல்லா தானே இருக்கு. போ. இதுல புளிசாதம் இருக்குமா? இத சாப்பிட்டுக்கோங்க. சக்தி, பசிச்ச வயிற்றுக்கு சோறு போட்ட நீங்க வாழ்க்கையில எப்போ சந்தோஷமா இருக்கணும். நீங்க சொன்னது நடந்தா எனக்கும் சந்தோஷம் தாமா. என்னாச்சு சக்தி? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னம்மா, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. காலையில எழுந்திருக்கிறப்பவே சண்டையில தான் ஆரம்பிக்குது எங்க வாழ்க்கையே. கொஞ்சமாவது மனசு சந்தோஷமா இருக்கும்னு பார்த்தா அது நடக்கவே இல்லை. ஏன்டா கல்யாணம் பண்ணணும் இருக்குமா? என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்றேன். எது சரி எது தப்புன்னு நீ முடிவு பண்ணிக்க. முன்ன மாதிரிதான் நானும் கல்யாணம் ஆகி 5 வருஷமா அவர் கூட எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன். நாங்க சண்டை போறத பார்த்து பிள்ளைங்க 2 பேரும் எங்க கிட்ட பேசுறதையே நிறுத்திட்டாங்க. இதனால என்னை விட அவரு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார். குழந்தைங்களுக்காக என் கூட சண்டை போறதை விட்டுட்டு விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் விட்டு கொடுக்க நானும் என் குழந்தைங்களும் அவர் மேல அன்பு பாசம் மரியாதை அதிகமா வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவரு இன்னைய வரைக்கும் என் கூட எந்த நாளும் சண்டை போட்டதே இல்லம்மா. இப்ப கூட நானு அவரு நல்லா இருக்கணும் தான் வருஷா வருஷம் கோயிலுக்கு போறேன். இங்க பாருமா சக்தி, எங்களை மாதிரி 1000 பேருக்கு அன்னதானம் போறதுனால புண்ணியம் தான் கிடைக்கும். புண்ணியத்தை வச்சு குடும்பம் பண்ண முடியாதுமா. குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போ சக்தி, அப்பதான் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். புராண கதைகள்ல கூட குடும்ப பண்ணுங்க அப்பா அம்மா ஏன் கும்புற சாமியை விட கட்டின புருஷன் தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்துக்காக விட்டு கொடுத்த யாரும் கெட்டு போனதா சரித்திரமே இல்லை. ஐயோ விட்டா நான் இன்னைக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன் சக்தி. அப்ப நான் கிளம்புறேன். சக்தி, நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருமா. சரிம்மா. ஓம் சக்தி. தாய், இந்த குடும்பத்தை 100 வருஷம் நீதான் சந்தோஷமா வச்சுக்கணும். ஏங்க, பக்கெட் எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? சுடு தண்ணி எடுக்கிறது கிச்சன் போறேம்மா. கால்ல தான் அடிபட்டு இருக்குல்ல, கொடுங்க, நானே பண்றேன். இல்லம்மா, இன்னைக்கு சஷ்டி, கோயிலுக்கு போற வேலை வேற இருக்கும். உனக்கு ஏன் கஷ்டம்? நானே பரவாயில்ல, பாத்துக்கிறேன். விடுங்க. உங்களை குளிக்க வச்சுட்டு உங்களை ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கோவிலுக்கு போறேன். சாமி எங்கெங்க போகுது? இனிமே உங்களை விட வேற எதுவும் எனக்கு பெருசு இல்ல. வாங்க. இப்படி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு நான் எத்தனை ஜென்மத்துல புண்ணியம் பண்ணணும். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படி பேசினாலே